Hi friends, welcome to Front End Hub. ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சீரியஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் ஜாவா ஸ்கிரிப்ட் கோர்ஸ் ஃப்ரம் ஜீரோ டு எக்ஸ்பர்ட் லெவல். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா மாடியூல் 3 தான் பார்த்துட்ருக்கோம். அந்த மாடியூல் 3ல கண்டிஷனல் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா, ஸோ நம்ம போன செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் லூப்ஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃபார் லூப் பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஈச் லூப் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபார் ஈச் லூப்பில் என்னென்ன இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம் அப்படின்னா வாட் இஸ் ஃபார் ஈச் லூப், ஃபார் ஈச்னா என்ன, சின்டாக்ஸ் ஆஃப் ஃபார் ஈச். ஓகேங்களா, அப்புறம் யூசேஜ் ஆஃப் ஃபார் ஈச் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, லைவ் ப்ராஜெக்ட்டில் வந்து ஃபார் ஈச் வந்து எப்படி யூஸ் ஆகுது. ஓகேங்களா, அதே ஃபார் ஈச் வந்து நம்ம டீபக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டுடியோ கோடில் இருக்கும். ஸோ போன வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி வந்து அரே இருக்க வேல்யூஸ் வந்து ஐட்ரேட் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு இந்த வீடியோ வாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபார் லூப்போட மெயின் யூசேஜ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா அரேல் இருக்க வேல்யூஸை வந்து ஐட்ரேட் பண்ணுறது தான் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் லூப்போட முக்கியமான வேலை. ஓகேங்களா, ஸோ ஃபார் லூப் வந்து இதுதான் வந்து பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து கல்ட்டு வே, கிளாசிக் வே. ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா E6 ஃபியூச்சர் அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஈச் அப்படின்ட்டு ஒரு மெத்தட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபார் ஈச் லூப் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார் ஈச் லூப் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதே தான் ஃபார் லூப் என்ன பண்ணுதோ அதே தான் ஃபார் ஈச்சும் பண்ணுது. ஓகேங்களா, ஃபார் ஈச்சும் பார்த்தீங்க அப்படின்னா அரே இருக்கிற வேல்யூஸ் வந்து ஐட்ரேட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஈச்சும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, பட் இதோட சின்டாக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, பட் இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் லூப்புக்கும் ஃபார் ஈச்சுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அந்த டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபார் ஈச்னா என்னங்கிறது மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபார் ஈச்சும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அரே வந்து ஐட்ரேட் பண்ணுறது தான். ஓகேங்களா, ஐட்ரேட் பண்ணுறதுக்காக தான் ஃபார் ஈச்சும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபார் லூப் வந்து நம்ம ஐட்ரேட் பண்ணுறது இப்போ கமெண்ட் பண்ணிவிட்டு ஃபார் ஈச் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஐட்ரேட் பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஈச்சோட சின்டாக்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபார் ஈச். ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஈச்சோட சின்டாக்ஸ். ஓகேங்களா, ஸோ ஃபார் ஈச்சுன்னு போட்டாச்சு, அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் வரும். ஓகேங்களா, ஃபார் ஈச் மெத்தடுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் வரும். ஃபார் ஈச் மெத்தடுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குள்ளே ஆர்குமெண்ட்டாக வந்து பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம பேராமீட்டராக பாஸ் பண்ணாவே அதுக்கு பேர் என்ன ஆகும் அப்படின்னா கால்பேக் ஃபங்க்ஷன் சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ கால்பேக் ஃபங்க்ஷனை என்ன அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனை பேராமீட்டராக பாஸ் பண்ணால் அது வந்து கால்பேக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, நீங்கள் கேட்கலாம் சார் ஃபங்க்ஷன் இன்னும் நீங்கள் சொல்லியே தரலையே அப்படின்ட்டு. ஆமாம், ஃபங்க்ஷன் வந்து நான் அடுத்த மாடியூலில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு பேசிக்கான ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன். ஓகேங்களா, ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுலாம் ஒன்றும் இல்லை, ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஃபங்க்ஷனு கொடுத்துருவோம். ஓகேங்களா, அதுக்கு ஒரு நேம், என்ன நேம் வேணால் கொடுக்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஷாப் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஷாப்புன்னு கொடுத்துறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் வந்து ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுற மெத்தட். ஓகேங்களா, ஸோ பேசிக் ஆஃப் கிரியேட்டிங் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண சொன்னால் டிக்ளேர் பண்ண சொன்னால் இதான் பேசிக்காக வந்து ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ இதே பேசிக்கான ஃபங்க்ஷனில் இப்போ பேர் கொடுக்கலன்னு வைங்க, இந்த பேர் கொடுக்காம வெறும் இப்போ ஃபங்க்ஷன் கொடுத்தேன்னு வைங்க, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனானமஸ் ஃபங்க்ஷன். அனானமஸ் ஃபங்க்ஷன்னா ஒன்றும் கிடையாது, பேரே இல்லை, பேர் இல்லாத ஃபங்க்ஷன்ப்பா இது, அதுக்கு பேர் தான்ப்பா அனானமஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த அனானமஸ் ஃபங்க்ஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார் ஈச் லூப்புக்குள்ளே நான் இப்போ பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இது வந்து பாஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ இப்போ பாஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேராமீட்டர் வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, அந்த 3 பேராமீட்டர் என்ன அப்படின்னா கரண்ட். ஓகேங்களா, கரண்ட் வேல்யூ. ஓகேங்களா, கரண்ட் வேல்யூ கமா இண்டெக்ஸ். ஓகேங்களா, இண்டெக்ஸ் வந்து ஸோ INDEX இண்டெக்ஸ் கமா அரே. ஓகேங்களா, அரே. ஓகேங்களா, ஸோ இந்த 3 பேராமீட்டர்ஸ் வந்து இப்போ நான் வந்து இதுக்குள்ளே வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சின்டாக்ஸ். ஃபார் ஈச்சோட சின்டாக்ஸ் வந்து இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சின்டாக்ஸ். ஸோ சின்டாக்ஸ் போட்டுடலாம். ஓகேங்களா, சின்டாக்ஸ் ஆஃப் ஃபார் ஈச். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 3 பேராமீட்டர் இருக்குது. ஓகேங்களா, இந்த 3 பேராமீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வேல்யூங்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேண்டேட்ரி. ஓகேங்களா, ஸோ இண்டெக்ஸ் அண்ட் அரே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் தான். ஓகேங்களா, நீங்கள் கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காமலையும் போகலாம். ஓகேங்களா, ஸோ என்னென்னா இண்டெக்ஸும் அரேவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷனல் போட்டுறேன். ஓகேங்களா,
ஸோ இது ஆப்ஷனல் தான் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த ஃபார் ஈச் சின்டாக்ஸை வச்சு இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த அரே வந்து நான் இப்போ லூப் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே கமெண்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாமே நான் கமெண்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கு கிட்டப்பில் வந்து இதோட கோடோட ஆக்சஸ் இருக்கும். உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ இதான் வந்து சின்டாக்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் ஈச் இப்போ நம்முங்கிறது ஸோ இங்கே எடுத்து போட்டுக்கலாம் உங்களுக்கு பார்க்குறக்காக, மேலேயும் கீழேயும் போக தேவையில்ல. ஸோ இங்கே நான் போட்டுக்கிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த அரே வந்து ஐட்ரேட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா நம் டாட் அந்த அரே எந்த அரே வந்து ஐட்ரேட் பண்ணுறோமோ அந்த அரே வந்து கொடுத்துக்கணும் ஓகேங்களா. நம் டாட் ஃபார் ஈச் ஓகேங்களா. ஃபார் ஈச் கொடுத்துட்டு அந்த மெத்தட் கொடுத்துட்டு நம்ம அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம இது பண்ணோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம பாஸ் பண்ணாவே அது வந்து கால்பேக் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. அது இன்னொரு இதில் சொல்லலாம் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா. நம்ம அட்வான்ஸுக்கு டாபிக்ஸ்லாம் போகும்போது உங்களுக்கு இன்னும் வந்து அது ஈஸியாக புரியும் ஓகேங்களா. இப்போதைக்கு இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ஆப்ஷனல் தான் இண்டெக்ஸ் அண்ட் அரே. ஸோ இது எடுத்துடுறேன் ஓகேங்களா. இப்போ கரண்ட் வேல்யூ மட்டும் கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இந்த நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நம்ம நம்பருக்குள்ளே இந்த ஒவ்வொரு அரே வேல்யூஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஐட்ரேட் பண்ணும் ஓகேங்களா. இந்த ஃபங்க்ஷன் போய் உள்ளே போய் என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூவாக போய் ஐட்ரேட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ ஐட்ரேட் இன் த சென்ஸ் ரீட் பண்ணும் ஓகேங்களா. ஸோ இதை ரீட் பண்ணி இப்போ நம்ம ஷோ பண்ண வைக்கலாம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் கன்சோல் டாட் லாக்னு கொடுத்துட்றேன் ஓகேங்களா. கன்சோல் டாட் லாக் கொடுத்து இந்த கரண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. கரண்ட் வேல்யூ கொடுத்து சேவ் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்சோல் லாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஈச் இஸ் நாட் டிஃபைன் வருது. ஸோ இது வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கு கால்பேக் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு அரேயும் வந்து ஐட்ரேட் பண்ணி இங்கே வந்து பிரிண்ட் பண்ணிடுச்சு ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மெத்தட் ஓகேங்களா. ஸோ ஃபார் ஈச் யூஸ் பண்ணியும் நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லூப் அரே இருக்க வேல்யூஸை வந்து நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ கரண்ட் வேல்யூ அப்படின்னா இப்போ கரண்ட் 1 2 3 4 5 வேல்யூஸ் மட்டும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இல்லை எனக்கு இண்டெக்ஸும் வேணும், இண்டெக்ஸ் வேல்யூ நான் வந்து பிரிண்ட் பண்ணும், இதோட இண்டெக்ஸ் என்ன அரேயோட இண்டெக்ஸும் நான் வந்து பிரிண்ட் பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கமாடாட் இண்டெக்ஸ் நான் சொன்ன மாதிரி 3 பேராமீட்டர்ஸ் வரும். ஆனால் இண்டெக்ஸும் கொடுத்துக்குறோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இண்டெக்ஸ்னு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இண்டெக்ஸ்னு கொடுத்துட்டு கமாண்ட் கொடுத்துடலாம் ஓகேங்களா. இப்போ நான் சேவ் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இண்டெக்ஸ் வேல்யூ வந்துருச்சு 1 2 3 0 1 2 3 4 ஓகே இண்டெக்ஸ் வேல்யூ எனக்கு வந்துருச்சு. ஸோ இன்னொரு பேராமீட்டர் நான் சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்க அப்படின்னா அரேனா ஒன்றும் இல்லை இந்த கம்ப்ளீட் இந்த எந்த அரேவை நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கம்ப்ளீட் அரேவே வந்து பிரிண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ அரேன்னு கொடுத்துறேன் ஓகேங்களா. ஸோ அரேன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து அந்த அரே வந்து பிரிண்ட் பண்ணுறேன். அரேன்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஃபுல் அரேவே வந்து இங்கே வந்து வந்துடும். ஸோ இந்த தேர்ட் பேராமீட்டரில் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஃபார் ஈச்சோட யூசேஜ் ஓகேங்களா. ஸோ இதான் வந்து ஃபார் ஈச்சில் யூஸ் பண்ணி நம்ம வந்து அரே வந்து நம்ம ரீட் பண்ணுறது ஓகேங்களா. ஸோ நம்ம ஏற்றபடி வந்து நம்ம பண்ணிக்கலாம். நம்ம கரண்ட் வேல்யூ மட்டும் போதும் அப்படின்னா நம்ம கரண்ட் வேல்யூ மட்டும் கொடுத்துடலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ இப்போது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நான் எனக்கு தெரிஞ்சு ஃபார் ஈச் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராஜெக்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா. ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து ஐட்ரேட் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. ஸோ நம்ம போன வீடியோவில் ஃபார் லூப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் தான் வந்து நம்ம ஃபார் லூப்பில் வந்து பண்ணி பார்த்தோம். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் ப்ராஜெக்ட்ஸ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேசஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஈச் வந்து முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ ஃபார் லூப்பும் தெரிஞ்சுக்குங்க, ஃபார் ஈச்சும் தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா. இதே மாதிரி தான் இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த எம்ப்ளாயிஸ் இருக்கு பார்த்தீங்களா இதை மட்டும் நம்ம மாற்றி அந்த எந்த எம்ப்ளாயிஸ் மட்டும் நம்ம லூப் பண்ணுறோம் அப்படின்னா எம்ப்ளாயிஸ்ன்னு கொடுத்தா நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படியே வந்து பிரிண்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ ஃபார் லூப்பும் ஃபார் ஈச்சும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் ஓகேங்களா. ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி வந்து அது வந்து கிளாசிக் வே அது யூஸ் பண்ணி எப்படி வந்து அரே வந்து லூப் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதே மாதிரி ஃபார் ஈச் யூஸ் பண்ணி எப்படி வந்து அரே வந்து லூப் பண்ணுறதுங்கிறது நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ ரிப்பீட் நான் பண்ணதே நீங்கள் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபார் ஈச் வந்து டீபக் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம டீபக் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீபக்னு கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்து சேவ் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ எந்த இடத்துல நம்ம டீபக்கர் கொடுத்துருக்கோமோ அந்த இடத்துல வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து பாஸ் ஆகி நிற்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வேல்யூங்கிறது 1ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த நம்முங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா அரே ஆஃப் வேல்யூஸ். இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 1. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகிருக்கும் ஓகேங்களா. அதே மாதிரி ரெண்டாவது வேல்யூ வந்து ஐட்ரேட் பண்ணும், அப்போ 2ங்கிறது பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகிட்டே வருது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் F10 ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தால் உங்களுக்கு அப்படியே வந்து தெரியும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வேல்யூ 5 வரை பிரிண்ட் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாயீஸ் அரே ஆஃப் ஆப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம வந்து டீபக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே கோடில் டீபக்குன்னு கொடுக்காம டேரெக்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரௌசர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளூ கலர் சிம்பிள் வந்து வரும். அப்போ வந்து இங்கே டீபக்கர் வச்சுக்கிறதா அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இப்போ F10 ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூ 31 ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து பிரிண்ட் ஆகும், செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து பிரிண்ட் ஆகும். அப்படியே வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயீஸில் எவ்வளோ ஆப்ஜெக்ட் இருக்கோ ஃபுல்லாக வந்து ஐட்ரேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ கன்சோலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் வேல்யூஸ் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.